அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆதி வீட்டு சமையலில் இப்போ நாம் பார்க்க போகிறது சுவையான காணங்கத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு கட்டை லவங்கம் சிறிது, தக்காளி பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதுமானது, வெங்காயம் பெரியது 2, பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கேன், கருவேப்பிலை சிறிது, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சிறிது மஞ்சள் தூள், புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன், தேங்காய் 2 பத்தை, காணாங்கத்த மீன் இதை வாங்கி கட் பண்ணி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். இதையெல்லாம் போட்டு எப்படி நம்ம குழம்பு செய்யறது என்பதை பார்க்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே நாம் மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். வச்சுக்கலாம். அடுத்து மல்லித்தூள், தனி மிளகாய் தூள் இது 2ஐயும் சேர்த்து நாம் மிக்சியிலே போட்டு அரைக்கலாம். லேசாக அரைச்சா போதும். அடுத்து நம்ம வெங்காயத்தை போடணும். அடுத்து தக்காளியை போடணும். தக்காளியை அடிச்சு வச்சுக்கணும் மிக்சியில். இப்போ எல்லா மசாலாலையுமே நான் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம். இப்போ அடுத்து கடாயை வைக்கிறேன். இப்போ நான் பண்ணுறது 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான கூட்டவோ குறைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் தான் ஊற்றணும்னு இல்லை, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். கடுகு போடுறேன். வெந்தயம், லவங்கம் இதை இதில் சேர்த்து. அடுத்து பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வைக்குது. இப்போ அடித்து வச்சிருக்க வெங்காயத்தை போடுறோம். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். இதோட தக்காளியே சேர்த்துக்கணும். இப்போ 2ஐயும் நல்லா வதக்கணும்.
இப்போ நாம் இதில் போட்டுருக்குது கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு சேருவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்குது. இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூளை அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கணும். இப்போ அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றணும். இப்போ எல்லாமே ஒன்றாயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போடணும். கொஞ்சமாக தண்ணியை சேர்க்குறோம். இப்போ மூடி போடுறோம். மீனை போட்டுருக்கேன். மீனை திருப்பி போடணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தேங்காயை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியேவும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் தேங்காயை கரைச்சி ஊற்றுறேன். கரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு கொதி வந்ததான் இறக்கிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு கொதி வரணும். கொஞ்சம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லியை தெளிக்கணும் கொஞ்சம். இப்போ சுவையான காணாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதையே செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை வந்து கூட்டியோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஆதி வீட்டு சமையலில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.